டேரிஃப் இஷ்யூ பார்த்தீங்கன்னா மற்ற 60 நாடுகளில் குறிப்பாக சைனா அண்டு யூஎஸ்க்கு தான் ரொம்ப சிவியராக இருக்குது. இதனால இந்த டேரிஃப் டாலர் பேஸ் பண்ணி ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார் இதெல்லாம் ரொம்ப ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குற இருக்கிறது தான் ஆரோக்கியம். இதில் போய் நம்ம ட்ரேடிங்கும் பண்ண வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ பண்ண வேண்டாம். வரும் காலங்களில் தங்கம் இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை மேலே ஏறுமா சார்? ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கினா தங்கம் விலை ஏறும். அதேமாரி டாலர் ஏறித்துனா ஐடி செக்டார் ஏறும். இப்போ ஏன் ஐடி செக்டார் இறங்கியிருக்குன்னா அது சர்வீஸ் ஓரியன்ட் டாலர் பேசிஸ். இப்போ டாலரும் கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிருக்கு. நம்மக்கிட்ட ஒரு 100 ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ஸ்டாக்குக்கு ஒரு நியூஸ் வருது. அப்போது அந்த ஸ்டாக் ஏறும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஒரு பகுதியை செல் பண்ணுங்க. செல் பண்ணிவிட்டு இப்போ தான் 2 நாள் ஏறிட்டு 3 நாள் 4 நாள் கிட்ட நோஸ் டைவ் வெடிக்கிறது இல்லையா, அப்போ மறுபடியும் நோஸ் டைவ் வெடிக்கிற போது அது மறுபடியும் வாங்கி ஹோல்டு பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். தத்தளித்துக் கொண்டிருக்கும் பங்கு சந்தை, தள்ளாடி கொண்டிருக்கும் தங்கத்தின் நிலை, தற்போது இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்யலாம், இப்படி பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் கோவை விஸ்வநாதன் அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் வெங்கட்பிரியன் சார். இப்போ இந்த சூழ்நிலையில் மார்க்கெட் எப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு முக்கிய காரணம் அப்படின்னா இதுதான் குறிப்பிட்ட காரணம் அப்படின்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் எதை பார்க்குறீங்க சார்? அனைவரும் இருந்த செய்தி இருந்தாலும் நான் அது கொஞ்சம் விவரமாக சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். யூஎஸ் டேரிஃப் இம்போஸ்மெண்ட், ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்கிறது எல்லாருமே தெரிஞ்சது தான். இதனால் நமக்கு என்ன ஏற்றம், என்ன இறக்கம், என்ன சாதகம், என்ன பாதகம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசணும். இப்போது யூஎஸ், இந்தியா மற்ற அதர் கண்ட்ரீஸுக்கு ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஸ்டாக்குகளை எல்லாமே பாதிக்குதானா அப்படி நம்ம முடிவெடுக்க முடியாது. ஓவராலாக இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸு இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபில் சஃபர் ஆகிறது. ஐடி செக்டார், ஆட்டோ செக்டார். இப்போது சமீபத்தில் ஒரு அறிவிப்பு பற்றி இந்த செய்தி வலைச்செய்தியில் கேள்விப்பட்டதுனால ஃபார்மா செக்டாருக்கும் டேரிஃபை இம்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு கருத்தில் இருக்கிறதாக கேள்விப்பட்டோம். அப்படி வந்தால் ஃபார்மா செக்டரும் இன்னும் கொஞ்சம் கீழ் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த டேரிஃப் இஷ்யூ இப்போது யூஎஸ் பண்ணனால சைனா அவங்க அதோட ஒரு பங்கு கூடுதலாக போட்டு இந்த டேரிஃபை ரைஸ் பண்ணுற போது 2 நாடுகளுக்கும் இடையில் இது உங்களுக்கு ஒரு ட்ரேடு வார் மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரேட் வார்ட டெவலப்மெண்ட் ஆகும்போது அப்போது யூஎஸில் ஒரு ரெசஷன் ஃபியர்னஸ் நமக்கு மார்க்கெட்டுக்கு ஏதாவது பாதிக்குமாங்கிற ஒரு டவுட்டு வருது. இந்த மாதிரி காலகட்டத்தில் நாம் மார்க்கெட்டு இந்த சூழ்நிலையில் இருக்கிற போதுங்க, சரி நம்ம ஜென்ரலாக என்னன்னு கேட்டோம்னா ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கினா தங்கம் விலை ஏறும். அதேமாரி டாலர் ஏறித்துனா ஐடி செக்டார் ஏறும். இப்போ ஏன் ஐடி செக்டார் இறங்கியிருக்குன்னா அது சர்வீஸ் ஓரியன்ட் டாலர் பேசிஸ். இப்போ டாலரும் கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சிருக்கு. தங்கம் பார்த்திங்கன்னா தங்கம் உச்சத்தில் இருந்து கீழே இறங்கியிருக்கு. இப்போ சைடு வேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொசிஷனில் இருக்குது. இது ஏறுமா இறங்குமாங்கிறது இப்போது ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்குது. சரி, தங்கம் இப்படி இருக்குது. நம்ம மார்க்கெட்டு ஈக்விட்டி மார்க்கெட்டு எப்படி இருக்குது? ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 6.25லேருந்து 6.00 குறைச்சிருக்காங்க. இதில் வங்கியில் வைக்கக்கூடிய டெபாசிட்ஸுக்கு வட்டி விகிதங்கள் குறையும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா வாகன கடன், ஹவுசிங் லோன்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இது கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி முன்னுக்கு பின் முரணாக ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இப்போ சந்தையினுடைய போக்கு இருக்குது. இதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமை. ஓகே, இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்து கிட்ட டவுனில் தான் இருந்துச்சு. டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோரேவே மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ மார்க்கெட் மறுபடியும் டவுன் ஆகுது அப்படிங்கிறதுனால ஏற்கனவே ஒரு 4 மாதமாக இறங்கிக்கிட்டு இருந்த அதே மார்க்கெட் தான் இப்போயும் இன்னும் கொஞ்சோண்டு தான் சரி வரைஞ்சிருக்கு. ஆனால் இந்த டேரிஃப் இஷ்யூனால தான் இது இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதை எங்கே கனெக்ட் பண்ணி பார்க்குறது சார்? பொதுவாகவே டேரிஃப் இஷ்யூனால் ஐடி துறை சம்பந்தப்பட்ட ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்குற போது நிப்டி இண்டெக்ஸும் இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது இறங்குற போது
கூட ஃபார்மாவும் அந்த ஒரு ஃபியரில் இறங்குறது. அதனால் ஒரு நாளைக்கு 300 பாயிண்ட்டு நிஃப்டி ஏறுறது, மறுநாள் ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட்டு இறங்குறது, இந்த மாதிரி முன்னுக்கு பின் மறுநாள் ஒரு ஆசிலேஷனில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் ஒரு ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, எந்த வித ப்ரெடிக்ஷனும் பண்ண முடியல. சரி ஒன்று வாங்குகிறோம், இன்றைக்கி இறங்கியிருக்கு வாங்குகிறோம், நாளைக்கு ஏறும் விற்கலாம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வாங்கினதை நாளைக்கு விற்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா T+1. அப்போ ஒரு நாள் பிரேக், அதுக்கு அடுத்த நாளுங்கிற போது நம்ம வாங்கினது ஏறுமா இல்லை இறங்குமா, இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. ட்ரேடர்ஸும் பண்ண முடியல. சரி இன்வெஸ்டர்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னா, இன்வெஸ்டருக்கு இதோட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மார்க்கெட் இதிலே ஸ்டேபிள் ஆகுமா, இன்னும் கீழே இறங்குமா, இந்த டேரிஃப் இஷ்யூ எவ்வளோ நாளைக்கு பாதிப்புகளை உண்டாக்கும். கடந்த காலத்தில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. இதே டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக வரப்போது ஆரம்ப கட்டத்தில் இந்த H2B விசா இஷ்யூ ஒன்று வந்தது. அதுவும் 2-3 மாதத்துக்கு ஒரே பதட்டமாகவே இருந்தது. அதனால அந்த டயத்துலேயும் மார்க்கெட் கொஞ்சம் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போது டேரிஃப் இஷ்யூ பார்த்திங்கன்னா மற்ற 60 நாடுகளில் குறிப்பாக சைனா அண்டு யூஎஸ்க்கு தான் ரொம்ப சிவியராக இருக்குது. இதனால் இந்த டேரிஃப் டாலர் பேஸ் பண்ணி ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார் இதெல்லாம் ரொம்ப நம்ம ஓரமாக நின்று வேடிக்கை இருக்கிறது தான் ஆரோக்கியம். இதில் போய் நம்ம ட்ரேடிங்கும் பண்ண வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ பண்ண வேண்டாம். ஓகே, தங்கமும் இப்போ ஒரு ஆசோலேஷனில் தான் இருக்குது. மார்க்கெட் இறங்குது அப்படிங்கிறதுனால, மார்க்கெட் இறங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக தங்கம் ஏறும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் மார்க்கெட்டும் இறங்குது, தங்கமும் ஒரு ஆசோலேஷன்ஸில் இருக்குது. ஸோ வரும் காலங்களில் தங்கம் இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை மேலே ஏறுமா சார்? ஒரு பீக்குக்கு போச்சு, அது இண்டெக்ஸ் ஈக்குவிட்டியாக இருக்கட்டும், டாலராக இருக்கட்டும், கரன்சியாக இருக்கட்டும், ஒரு பீக்குக்கு போயிட்டாலே அது கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுங்கிறது ஒரு ஹெல்த்தி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என்ன கேட்டிங்கனாக்கா மிடில் இருக்குது, கேட் இஸ் ஆன் தி வால் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி இருக்குது. இப்போ கோல்டுலேயும் நம்ம போய் நம்பி எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை. அப்போது நாம் அதை அளவிடும் RSI இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 60-50க்குள்ளே இருக்குது. ஸோ மிடில். நம்ம வல்லுநர்கள் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் நோ ட்ரேடிங் ஜோன் அப்படிம்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது, ட்ரேடிங்கும் இல்லாத ஜோன். ஒன்றா மேலே ஏறினா ப்ராஃபிட் புக் பண்ணலாம், கீழே இறங்கினா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலாம். இப்போ அதனால் மிடில் இருக்குது. இந்த டயத்தில் போயிட்டு நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்துக்கணும்? அதனால் கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் தான் இப்போ கோல்டும் இருக்குது, டாலரும் இறங்கிட்டு இருக்கு. ரெண்டாவது பாண்டு ஏறிக்கிட்டு இருக்கு. US பாண்டு 10 இயர் பாண்டு ஏறிக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே சார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துட்டாலே நீங்கள் கோல்டு, ஈக்விட்டி, ட்ரெஷரி பில், பாண்டுன்னு 4ஆக பிரித்து போட்டால் 2 இறங்கினாலும் 2 கை கொடுக்கும். அதே மாதிரி செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஃபார்மா செக்டார், FMCG செக்டார் கொஞ்சம் எவர்கிரீன் செக்டாராக இருந்தாலும் இந்த டேரிஃப் இஷ்யூனால் கொஞ்சம் ஃபார்மா செக்டார் கொஞ்சம் கீழ் நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேரிஃப் இஷ்யூ பண்ணாக்கா பல நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் யூஎஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அதுக்கும் ஒரு டேரிஃப் பரிசீலனையில் இருக்கணும். அதை பற்றி எந்த விதமான அறிவிப்புகளும் எந்த மீடியாலையும் நம்ம பார்க்கல. அது வரதாக சொல்லி ஒரு ரூமர்ஸாக அது என்ன ப்ரொப்போசல்ஸ்ன்னு தெரியல. அடுத்த கட்டம் அதையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய துறை. ஓகே, மார்க்கெட் டவுனில் இருக்குது, டேரிஃப் இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த டைமில் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரைட்டான ஆப்ஷனாக இருக்குமா? அப்படி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டாக்ஸை இப்போது சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் சார்? இப்போது எல்லா ஸ்டாக்குமே நம்ம டேரிஃப்குள்ளே கவரேஜ் ஆன ஸ்டாக்ஸ் கிடையாது. இப்போது நம்ம ஊரில் ஒரு ஃபெர்டிலைசர் ஸ்டாக்குன்னு எடுத்துக்கோங்களேன், அது நம்ம ஊர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ். அடுத்தது இப்போ சீசன், சம்மர் சீசன். இந்த சம்மர் சீசனில் அதிக பயன்பாடு என்ன? ஏசி, ஃப்ரிட்ஜு, இது மாதிரி ஸ்டாக்ஸ். அடுத்தது இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த பெவரேஜஸ் ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி டிஸ்டிலரிஸ், மதுப்பிரியர்கள்லாம் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் பீர் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பீர் சேல்ஸ் அதிகமாகும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கடந்த குவார்ட்டரில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு நான் ஒவ்வொரு தடவும் சொல்லுவேன். இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. அதனால் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு என்னவோ டேரிஃபுக்கு சம்மந்தப்படாமல் நாமளும் வர்த்தகம் செய்யணும், நம்ம கையை கடிக்கூடாது. நமக்கு ஓரளவுக்கு அதிக லாபம் இருக்கலான்னா கூட ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷார்ட் டைம் ட்ரேடிங்கில் ஒரு
ஜென்யூனாக செய்யறதுக்கான இந்த மாதிரி செக்டாரை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் ஒருவேளை லாங் டேர்ம்காக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா இதை பற்றி கவலையே படாதீங்க, தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாக்ஸ் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஸ்டாக்ஸ் சொல்லுவீங்க சார்? இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலைன்னே சொல்லலாம். இது டேரிஃப் இஷ்யூ ட்ரேட் வார் ஆச்சுன்னா ட்ரேட் வாருக்கு போகக்கூடிய ரிசெஷன், இது உலகளாவிய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்கா இப்போ பண்ணாதது நாட் அட்வைசபிள். சிட் வித் கேஷ் ஆன் சைடு வேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க. கடந்த 2020 இந்தியா விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 80 to 82 வரைக்கும் போச்சு. அப்போ எல்லாத்துக்கும் தெரியும் அது கோவிட் பீரியட். அப்போ விக்ஸ் எந்த அளவுக்கு ஏறுதோ ஸ்டாக்ஸ் அந்த அளவுக்கு கீழே இறங்கியிருக்கு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினவங்கெல்லாம் ஒரு 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 40%, 50% எந்த ஸ்டாக்கில் போட்டாலும் கிடச்சிது. அது ஒன்று. மறுபடியும் இப்போ எந்த மாதிரி வாய்ப்புகள்? இப்போ ஜென்ரலாக விக்ஸு ஓரளவுக்கு இப்போ ஒரு சமயமாக 2-3 நாளில் இந்த 28 to 32க்குள்ளேயே ஆசிலேஷனில் இருக்குது. இது 32 பிரேக் ஆகி 40, 50ன்னு போச்சுன்னா அந்தளவுக்கு சந்தைகள் இறங்கும். விக்ஸு கீழே இறங்கினால் சந்தை ஓரளவுக்கு சுதாரிச்சுக்கிட்டு மேலே ஏறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் விக்ஸு மேலே ஏறுதான்னு பார்க்கணும். விஐஎக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு மேலே போக போக நம்ம பொறுமையாக இருந்து அது நல்ல பழைய பீக்குக்கு போச்சுன்னா மறுபடியும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள். தேர்தல் முடிவு சமயத்தில் பார்த்திங்கன்னா அப்போ 32 அளவில் இந்தியா விக்ஸ் இருந்தது. இந்தியா விக்ஸுங்கிறது ஒரு இண்டெக்ஸுனுடைய மொமெண்டத்தை காமிக்கிறது தான் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். அதனால் பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய காலகட்டம். இன்வெஸ்டர்ஸ் இப்படி. ட்ரேடர்ஸ் என்ன செய்யணும்? ட்ரேடர்ஸ் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி வாங்கினா நாளைக்கு விற்க முடியாது. இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்றுனா அதுக்கு நிறையா முறையான பயிற்சி மேற்கொண்டவங்க தான் இதில் 2 பணம் பார்க்க முடியும். சரி, இந்த மாதிரியான காலகட்டத்தில் இன்றைக்கி வாங்கி ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுறோன்னா அது ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. 3 நாள்லேருந்து 15 நாள், 1 மாதம். ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டாலும் ஸ்விங் ட்ரேடிங் எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டால்னா அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் தான் நமக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கும் பண்ண முடியாது. இன்ட்ராடேட் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் போட்டால் ஹைலி வாலட்டைலாக இருக்கிற போது ஸ்டாப் லாஸ் ரிக் ஆகிட்டு மறுபடியும் டார்கெட்டுக்கு போகும்போது லாஸை தான் நம்ம புக் பண்ணுறோம். பெரும்பாலான வாய்ப்புகளை கொடுக்கறதில்ல. அதனால் ட்ரேடர்ஸு குறைஞ்ச அளவில் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹெல்த்தியாக பண்ணுறது, அந்த சில இண்டிகேட்டர்ஸு இதெல்லாம் முறையாக கற்றுருந்தவங்க பண்ணுறது பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு பார்த்துருந்துட்டு நமக்கு எப்போ மார்க்கெட் வாய்ப்பு கொடுக்குறதோ அப்போ என்ட்ரி ஆகிறது தான் ஆரோக்கியம். நம்மளுடைய கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு உசிதமான வழிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, டேரிஃப் இஷ்யூஸ்னால பர்டிகுலராக இந்த செக்டர்ஸ்லாம் பாதிக்கும் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் அவுட் கொடுக்குறாங்க. அதில் ஆட்டோ செக்டராக இருக்கட்டும், எஃப்எம்சிஜி அண்டு ஃபார்மா, ஐடி, இந்த 4 செக்டர்ஸ் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த 4 செக்டருக்குள்ளேயே பர்டிகுலராக சம் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் அவங்களுக்கு செக்டாரே பாதித்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அப்படி ஏதாவது ஸ்டாக்ஸ் இருக்கா? அப்படி ஸ்டாக் இருக்குது, நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம், இந்த காலகட்டத்தில் இருக்கிற போது சில நியூஸ் பேசிஸு நமக்கு ஸ்டாக்ஸும் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னு கேட்டாலும், ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நேற்றுக்கெல்லாம் மார்க்கெட்டு இறங்கியிருந்தாலும் இன்றைக்கி 52க்கு ஹை 4 ஸ்டாக், அந்த 52க்கு ஹையில் போய் பார்த்தோம்னா இன்றைக்கி 4 ஸ்டாக். அதே மாதிரி 52 வீக்லேயும் சில ஸ்டாக்குகள் இருக்குது. 52 வீக் லோங்கிறத பற்றி நம்ம சூழ்நிலைனால இறங்கியிருக்கு. இந்த இறங்குற மார்க்கெட்லேயும் இந்த வாலட்டைல்லையும் சில குறிப்பிட்ட ஸ்டாக்கு 52 வீக் ஹை கிட்ட இருக்குது. அப்படிங்கிற போது அது மாதிரி ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் எங்கே சார் போய் பார்க்குறது? காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா உடனே போய் ட்ரேடிங் பண்ணாதீங்க, அனலைஸ் பண்ணுங்கள், அல்லது நியூஸ் பேசிஸ் பாருங்கள். ஒரு ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கொடுக்குறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம், பைபேக் பண்ணுறோம், ஏதாவது ஒரு அறிவிப்புகள் இருக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் அல்லது ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ புதுசாக இன்னொரு சமீப காலமாக இந்த அவங்களுடைய கம்பெனியினுடைய ரிப்போர்ட்டுன்னு ஒன்று சொல்லி இடையில ஒன்று விட்றாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு கடந்த ஒரு 15 தினங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக், அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. கேட்டால் அவங்க புதுசாக கடை திறக்க போகிறாங்க, பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சரி, ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணினா சந்தோஷத்தில் ஏறிடுது. அடுத்த 3ஆவது நாள் 4ஆவது நாளில் அங்கேருந்து நோஸ் டைவ் அடிக்கிறது. அப்போ என்ன, கடை திறக்கறன்னு சொன்னதுக்கு ஏறிது, திரும்பி கடை அறிவிப்புகள் எதுவும் இல்லை, ஆனால் ஸ்டாக் இறங்கிடுது. இதுதான் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ், நியூஸ் பேசிஸ். அது
இந்த மாதிரி நியூஸ் பேசிஸை அனலைஸ் பண்ணி செய்யலாம். அதில் ஒரு சின்ன சிக்கல், நியூஸ் பேசிஸ் பண்ணி இன்றைக்கி போய் வாங்குறீங்க, அது மறுநாள் நீங்கள் இன்றைக்கி வாங்கினதை T+1 கொடுக்க முடியாது. அப்போ நாளானிக்கு கொடுக்குற போது அந்த அலைகள் ஓஞ்சி மறுபடியும் அடங்க ஆரம்பிக்கிற போது நீங்கள் வாங்கின விலையோட குறைவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் இருக்கோம். அதுலேயும் நம்ம ஒன்றும் வியாபாரம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஸ்டாக் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு 100 ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ஸ்டாக்குக்கு ஒரு நியூஸ் வருது, அப்போது அந்த ஸ்டாக் ஏறும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஒரு பகுதியை செல் பண்ணுங்க. செல் பண்ணிவிட்டு இப்போ தான் 2 நாள் ஏறிட்டு 3ஆம் நாள் 4ஆம் நாள் கிட்ட நோஸ் டைவ் அடிக்கிறது இல்லையா, அப்போ மறுபடியும் நோஸ் டைவ் அடிக்கிற போது அது மறுபடியும் வாங்கி ஹோல்டு பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ இருக்கிற ஸ்டாக்கை வச்சுக்கிட்டே உருட்டிகிட்டு இருக்கிற காலகட்டம் தான் இது. புதுசாக நம்ம என்ட்ரி ஆகிறதோ ஆபத்து. இந்த காலகட்டத்தில் நம்ம எதையும் செய்யக்கூடாது. ஓகே, இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. பர்டிகுலராக இந்த 4 செக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்க அதில் சூஸ் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி ஸ்டாக்ஸை கையில் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த மாதிரி அது ஒரு 4 செக்டர்ஸில் வச்சுருக்க ஸ்டாக்ஸை இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சூஸ் பண்ணணும்னா என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் அவங்க சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நியூஸ் பேசிஸு அண்டு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்பெசிஃபிக்காகவே நான் ஒரு தகவல் சொல்கிறேன். நான் ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணல, அதை பற்றி என்ன விலைன்னுலாம் நான் சொல்லலை. இருந்தாலும் இப்போது நியூஸ் பேசிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்சின்னு ஒரு ஸ்டாக், அது இப்போ ஒரு அறிவிப்புக்காக காத்துட்ருக்கோம். அது இன்னும் முறையான அறிவிப்புகள் வரல. அந்த பிஎஸ்சி ஸ்டாக்கு போனஸா ஸ்டாக் ஸ்பிளிட்டுங்கிறது இன்னும் அதை பற்றியான அறிவிப்புகள், அது ஒரு பரவலாக பேச்சு. ரைட்டு. அடுத்தது மசகார்டான், அந்த ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்ட் கொடுக்கறனால அந்த ஸ்டாக்குகள் ஏறத்துக்கு வாய்ப்பு. அது நல்ல அருமையான ஸ்டாக்கு. இந்த டேரிஃபுக்கும் அதுக்கும் எந்த வித சம்பந்தமும் இருக்கிற மாதிரி ஏன் அளவுக்கு தெரியல, ஏன்னா இது ஷிப்பிங் பில்டு. அடுத்தது ப்ளூ ஸ்டார்னு ஒரு ஸ்டாக். ப்ளூ ஸ்டாரு ஏசி ஃப்ரிட்ஜு இந்த ஸ்டாக். இப்போ நம்ம சம்மர் சீசனில் இருக்கோம். இதனுடைய அவுட்புட்டு, இதனுடைய ப்ராஃபிட் சேல்ஸ் என்னென்னா இந்த குவார்ட்டர் முடிஞ்சு 7ஆவது மாதம் தானே தெரியும். அப்போ ஷார்ட் டேர்முக்கு இது மாதிரி ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமே. ஏசி ஃப்ரிட்ஜு ரைட்டு. அப்புறம் இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்டிலரி ஸ்டாக், அந்த மாதிரி ஸ்டாக்ஸு ஒரு யுனைடெட் பேவரிஸோ யுனைடெட் ஸ்பிரிட்ஸோ இப்போ வந்து ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம பண்ணலாம். இதில் இந்த ப்ளூ ஸ்டார் ஸ்டாக்கு கோல்டன் கிராஸ் ஸ்டாக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் சில ஐடென்டிஃபிகேஷன் இருப்பாங்க, பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு, பிரேக் டவுன் ஸ்டாக், இந்த மாதிரி இது கோல்டன் கிராஸ் ஸ்டாக். அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 months வெயிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அவுட்புட் கிடைக்கிற போது வெளியில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டேரிஃப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டேரிஃப் பட்டு இருக்கட்டும், அது பாதிக்கப்பட்ட செக்டார் கீழே இறங்கி மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மேலே ஏறும்போது நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு செய்கிறதுக்கு குறுகிய கால பயிர் மாதிரி இதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். இப்போது ஒரு லாங் டேர்முக்காக நான் ஆல்ரெடி இந்த மாதிரியான செக்டர்ஸில் வாங்கி வச்சுட்டேன், அதுவும் டேரிஃபில் எனக்கு இப்போ அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இதுலேருந்து ட்ரம்ப் ரிவர்ஸ் ஆவாரா அப்படிங்கிறது இன்னும் கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. இது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா, எந்த அளவுக்கு கண்டினியூ ஆக போகுதுன்னு தெரியல. ஒருவேளை அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுலேருந்து ரிவர்ஸ் ஆக மாட்டார் அப்படிங்கிறதுனால இது ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா. ஆல்ரெடி இந்த செக்டாரில் டேரிஃபில் அஃபெக்ட் ஆகிற செக்டாரில் நான் ஸ்டாக்ஸு லாங் டேர்முக்காக வச்சுருந்தேன் அப்படிங்கிற இன்வெஸ்டர்ஸ் அந்த ஸ்டாக்ஸ் இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ மார்க்கெட் கிவ்ஸ் 2 சான்ஸுமே தருது. வாங்கிறதுக்கும் கொடுத்துருக்கு, விற்கிறதுக்கும் கொடுத்துருக்கு. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஐடி செக்டாரே எடுத்துக்கோங்களேன். இந்த டேரிஃப் இஷ்யூ வரும்போது ஐடி செக்டார் தான் ஃபஸ்ட்டு, ஆட்டோவும் ஐடியும் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியது நம்ம தெரிஞ்ச உடனே இன்வெஸ்டர்ஸு ஸ்மார்ட்டாக ஒரு சின்னதான ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அது நாட் குட் டைம். ஏன்னு கேட்டால் நல்லா இறங்கிடுது. இப்போ போய் பண்ண மட்டும் ரிவர்ஸ் ஆகிடும். அந்த டயத்தில் என்ன பண்ணுங்கட்டோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஐடி ஸ்டாக் ஒரு 100 ஸ்டாக்கு நீங்கள் ஒரு டிசிஎஸோ ஒரு இன்ஃபோசிஸோ ஹெச்சிஎலோ இல்லை விப்ரோவோ டெக்மஹிந்திரா ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க 100 ஸ்டாக். அதில் ஒரு பகுதியை நீங்கள் விற்றுருக்கலாமே. ஒரு பகுதி 100 ஸ்டாக் வச்சா 50 விற்றுடுங்க. விற்றுட்டு நல்ல பாட்டம் ஃபிஷ் கிடைக்கிற போது வந்து நல்லா லேண்ட் ஆகிருக்க டயத்தில் அப்படியே வாங்கி ஆவரேஜ் பண்ணால் அந்த இன்டர்வெனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டு நம்மளுடைய கேபிட்டலில் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஒன்று அது மாதிரி இந்த மார்க்கெட் எப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற எந்த மார்க்கெட்லையும் இல்லாத ஒரு வசதி. விற்றும் வாங்கலாம், வாங்கியும் விற்கலாம். நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, வாங்கணும், இந்த விலை வந்தால் தான் விற்கணும், வாங்கினதுக்கப்புறம் விலை வரல இறங்கி இருக்குன்னா சார் எனக்கு கேபிட்டலில் 20,000 லாஸு, 2 லட்சம் லாஸு, இப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மார்க்கெட்டு தான் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் தருது. அதுதான் பை அட் லோ செல் அட் ஹை. அப்போ பை அட் லோன்னா நான் வாங்கினவளை தான் கம்மி விலைன்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, அப்படி பண்ணுறத விட ஒரு தோராயமாக வச்சுக்கலாம். அதுக்கு தான் நம்ம இண்டிகேட்டர்ஸ் பார்க்கணும். இந்த விலை போட்டால் செல்லிங் ஜோன், இந்த விலை வந்தால் பையிங் ஜோன். அப்போ நீங்கள் பையிங் ஜோனில் போட்டு பேனிக் ஆகி விற்றீங்கன்னா அவன் ஏறுற போது உங்களுக்கு லாஸ் தான் வரும்.
அதேமாரி எல்லாரும் விற்கிற டயத்தில் போய் நாம் அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம். இந்த டைம் இந்த லெவல் போயிருக்கு, அப்போ நம்ம கையில் லாபம் இருந்தால் விற்கலாம். வாங்குகிற இடத்துல வாங்கணும், விற்கிற இடத்துல மாற்றி செஞ்சால் நோ என்ட்ரியில் போன மாதிரினுடைய பலன் தான் இதில் கிடைக்கும். புரிதல் இல்லை என்றால் பிரிதல், அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ இருக்கிற மார்க்கெட் இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 2 பேருக்குமே ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் பெஸ்ட் அவேர்னஸ் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க சார்? என்னுடைய கருத்து, நான் எப்பவும் சொல்கிறேன், RSI இண்டிகேட்டர் பாருங்கோ. RSI இண்டிகேட்டர் கூடுமான வரலையும் நல்ல ஓரளவுக்கு கைடு பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். ஸ்டாக் 70 அதே கோடு போட்டு காமிக்கிறது. 70க்கு மேலே போனால் தம்பி விற்றுடு, கையில் லாபத்தில் இருந்தால் ரைட். நீங்கள் அங்கே போய் வாங்கக்கூடாது. நிறைய பேர் ஹையில் வாங்கிட்டு நான் வாங்கினேன் இறங்கிட்டு வாங்கிட்டேன். நீங்கள் அது விற்கிற இடத்துல போய் ஏன் வாங்கணும் சார்? வாங்குகிற இடம் 30 அரவுண்டு. அதேமாரி இந்த 40-50 நோ ட்ரேடிங் ஜோனுன்னு சொல்லுவாங்க. அது நடுவில் கோடு போட்டே காமிக்கிறது. முதல் மேல் போனேன், இந்த பக்கமா அந்த பக்கமானு தெரியாது, ரைட். அப்போது எப்போ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் மேலே ஏற ஏற RSI ஈக்விட்டியினுடைய RSI கீழே இறங்கி வரும். அப்போ கீழே இறங்கி வரவழையும் பொறுமையாக காத்திருந்து நம்மளுடைய பையிங் ஜோன் எங்கே கிடைக்கிறதோ அந்த இடத்துல பொறுமையாக தான் இருந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணலாம். தற்போதைய பங்கு சந்தை சூழ்நிலையில் இன்வெஸ்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் எங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி வெங்கட்பிரியன் சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.